சார் உண்மையை தான் சார் சொன்னேன். கண்ட்ரோல் பண்ணுறான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறையா விதத்தில் சார். என்ன நடிக்கிறாப்புல அப்படி? சார் இப்போ அவன் அவன் வந்து எங்களோட இருந்தப்போலாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். ஏன் அவனுக்கு அவ்வளோ பொறுமை, அவ்வளோ இதில் வருது. எப்படி சார் வருது? தம்பி, அந்த காதல் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? நீங்கள் கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில் அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க. அவனுக்கு அது பதட்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? ஆப்வியஸாக இப்போ உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி, மச்சான் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாடான்னு சொன்ன மாதிரி, என் ஃப்ரெண்டு வந்து இப்படிலாம் சொல்கிறான்ப்பான்னு கூட ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும்? சார் அவன் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி, அவன் தேவையில்லை. நீங்கள் என்ன இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க? என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்? இந்த ரிலேஷன்ஷிப்பும் இது ஒன்றும் இல்லை. முதல்ல அந்த முடிவுக்கு நீங்கள் வாங்க. 2 நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒன்று இல்லை. அது வேறு மாதிரி சென்சிட்டிவிட்டிஸை வச்சுருக்கு. அதோடைய குணாம்சங்கள் வேறு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லா நேரமும் காதல் இருக்க முடியாது. காதல் கொஞ்சம் பாவனைகளோடு தான் இருக்கும். இப்போ அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ரொம்ப தலையிடுறப்ப அவர் கொஞ்சம் விலகத்தானே விலகுவார். சார் கரெக்டு தான். பட் என்னமோ தெரியல.